கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, யாருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதை குறித்தான் வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு யாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து தான் சொல்றாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு ஹல்லேலூயா சகலமும் என்ன பண்ணுமா, நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் சும்மா அழைக்கப்படலங்க, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டிருக்காருன்னா, தாயின் கருவில உருவாதற்கு முன்பாகவே நம்மை முன்குறித்திருக்காரு. நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட பாருங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், ஒரு திட்டத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களை சாதாரணமாக தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உங்களை பார்த்தா சொல்றாரு, சகலமும் உங்களுக்கு எப்படி இருக்குமா, நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. எப்போ நன்மைக்கு ஏதுவாக உங்க வாழ்க்கையில நடக்கும்? நீங்க தேவனிடத்துல அன்பு கூறும் பொழுது, அவரிடத்துல அன்பு கூறுகளுக்கு. ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் தேவ சமூகத்துல போயிட்டு அவர் மேல அன்புள்ளவர்களாய் மாறி ஒவ்வொரு நாளும் ஜெபித்து, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து, ஒவ்வொரு நாளும் தேவாலயத்துக்கு போயிட்டு, ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுக்கு எப்படி இருக்குமாம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அழகாய் சொல்றாரு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்கள்ல பாருங்க, நான் ஒவ்வொரு நாளும் உபவாசம் போட்டு கொண்டிருக்கிறேங்க, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறேங்க, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறேங்க, ஒவ்வொரு நாளும் துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறேங்க, தேவனுடைய சத்தியங்களை அநேகருக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேங்க. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்காதது போல காணப்படுதுங்க. நிறைய நேரத்தில் என்ன பண்ணுது, உங்க வாழ்க்கையில சோர்வுகள் காணப்படுதா? தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க. நீங்க எவ்வளவாய் தேவனை தேடிக் கொண்டிருக்கிறீங்களோ, எவ்வளவாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வாராம், நன்மைக்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் என்ன பண்றாரா, உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கல்ல, என் வாழ்க்கையில் நன்மை நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களே, கட்டாயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நீங்க அவர் மேல அன்பு கூறுறீங்க பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, விருதாவா என்னை தேடுங்கள் என்று ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுங்க. எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்றாருல. நீங்க உண்மையா தேடினா கண்டிப்பா அதற்குரிய பலன் நீங்க பார்ப்பீங்க. ஆகவே சொல்றாரு, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு கூட அறுப்பான். தெய்வ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேங்க, என் வாழ்க்கையில உபத்திரம் அதிகமாய் காணப்படுது, என் வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வந்து கொண்டிருக்குது, நான் எப்போ உபவாசம் போட்டனும் ஒரு பாப்பா சொன்னாங்க, அம்மா நான் என்னைக்கு உபவாசம் போட்டனோ அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்குமா. இப்போ பாருங்க, நீங்கள் உபவாசம் போட்டு கொண்டிருக்கிறீங்களா? அதன் மத்தியில கர்த்தரை தேடும் பொழுது உபத்திரங்கள் அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறா. ஆனால் நீங்கள் அன்பு கூறுகிறவங்களை தேவன் ஒருபோதும் வெறுமையா விடவே மாட்டாரு. அந்த நீங்க எவ்வளவாய் உபத்திரங்களுக்குள்ளாக கடந்து போறீங்களோ, எவ்வளவாய் பிரச்சனைகளுக்குள்ள கடந்து போறீங்களோ, அதுக்கு பின்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைய உபத்திரவங்க. ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். 11 அரிக்கட்டுகள், 12 அரிக்கட்டுகள் இருக்கு. அதுல 11 நான் வந்து தலை குனிஞ்சு இருக்கு, 1 மாத்திரம் நிமிர்ந்து காணப்படுது. பாருங்க, அவருக்குள்ளாக ஒரு சொப்பனத்தை தேவன் என்ன பண்றாரு, காண்பிக்கிறார். நீ உயர்ந்து காணப்படுவ, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உன் சகோதரர்களும் உனக்கு முன்பாக பணிவார்கள் என்று சொல்லி.
ஆனால் இவருக்கு இப்படிப்பட்ட சொப்பனங்கள் வந்த பிறகும் அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரர்கள் என்ன பண்றாங்க, அவரை அடித்து குழியில போட்டுறாங்க. அப்புறம் குழிக்குள்ளேருந்து எடுத்து இஸ்மவேலருக்கு விட்டு போட்டு அந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்க, எகிப்துக்கு கொண்டு போகப்படுறாரு. அங்க பார்வோனுடைய வீட்டுல என்ன பண்றாரு, வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த பார்வோன் மனைவி என்ன பண்றாங்க, அவர் மேல என்ன பண்றாங்க, ஆசை வைத்து அவரை பாவத்துக்கு தூண்டுறாங்க. ஆனால் பாவத்துக்கு விலகி என்ன பண்றாரு, யோசேப்பு ஓடுறாரு. அந்த ஓடின இடங்கள்ல பாருங்க, இவர் தப்பு செஞ்சாருன்னு சொல்லிட்டு என்ன சிறைச்சாலையில கொண்டு போய் போடுறாங்க. அப்போ இவர் யோசித்திருக்கணும்ல, நான் கடவுளுக்கு உண்மையாக தானே இருக்கிறேன், நான் பாவத்துக்கு விலகி தானே ஓடினேன், ஆனால் என்னை கொண்டு வந்து எங்கே போட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்களே. தேவன் எனக்கு ஒரு சொப்பனத்தை காண்பித்தாரே, என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரே, என்னை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறாரே, ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசேப்பு கேள்வி கேட்டுக்கொண்டில்ல. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதை யோசேப்பு விசுவாசித்தார். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, நான் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன், தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். என் வாழ்க்கையில இப்பொழுது வருகிற தீமைகளை கண்டு நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த தீமைகளுக்கு பின்பாக கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை விதமான நிந்தைகள் வந்தாலும், சிறையிருப்புக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தாலும், யோசேப்பு அதன் மத்தியில சொல்றாரு, வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு கர்த்தர் முன்னதாகவே என்ன பண்ணாரு, என்னை எப்படிப்பட்ட பாதைகளுக்கு நிறைய கொண்டு போனாருன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல விசுவாசமாய் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அதிகமாய் கர்த்தரை தேடி கொண்டிருக்கலாம், நீங்கள் அதிகமாய் ஜெபித்து கொண்டிருக்கலாம், தேவ சமூகத்துல தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பாவத்துக்கு விலகி ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதா, கவலைப்படாதீங்க. அன்றைக்கு எந்த யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்ததோ அதே யோசேப்பை தான் தேவன் எகிப்துல ஒரு அதிபதியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல அடிமையா இருந்தாரோ அதே இடத்துல தேவன் அந்த மகனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஒரு உயர்வை உங்களுக்காக கர்த்தர் வைத்து காத்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்றாரு, யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் 1000 தலைமுறை மட்டும் என்ன பண்ணுவாராம், இரக்கம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு 1000 தலைமுறை மட்டும், தேவனிடத்துல அன்பு குரல்களுக்கு என்ன பண்ணுவாராம், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில தீமைகளை அனுமதிக்கிறாருன்னு சொன்னா அந்த தீமைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தீமை தான் என் வாழ்க்கையில வருதுங்க, தீமையே பார்த்து பார்த்து நான் சோர்ந்து போயிட்டேன்னு சொல்றீங்களா, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவனா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சோர்களோடு, பலனங்களோடு, பிரச்சனைகளோடு, நிந்தைகளோடு, அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, தேவனிடத்துல அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அங்கே சோர்ந்து போகாதீர்கள். தேவன் நமக்கு நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையில என்ன பண்ணுவாங்களாம், திருப்தி ஆவார்கள். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய கிருபை உங்க கூட தாங்க இருக்கு, அவருடைய அன்பு உங்க கூட தான் இருக்கு, அவருடைய இரக்கம் உங்க கூட தான் இருக்கு. அவர் ஒருபோதும் உங்களை மறக்கிற தேவன் அல்ல. தாய் மறந்தாலும் நானும் என்ன பண்ண மாட்டேன், மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் உங்களை மறந்தாதானங்க உங்க வாழ்க்கையில நன்மைகள் வராம போவதற்கு தேவன் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். ஏன் இந்த தீமைகளை அனுமதிக்கிறாருன்னு சொன்னா, இந்த தீமைகளுக்கு பின்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போனோம். தேவன் உங்களை சாட்சியாய் நிறுத்தணும். யோசேப்பை பாருங்க, அந்த பிரச்சனைகள் கூட நடத்தினதுக்கு காரணம் தெரியுமா, யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை தேவன் கட்டவிழ்க்க வேண்டும். ஹல்லேலூயா. யோசேப்பை கொண்டு அநேகர் என்ன பண்ண, போஷிக்கப்படணும்ன்றது தேவனுடைய திட்டம். தேவ பிள்ளைகளை, அந்த திட்டத்துக்குள்ளாக நீங்க வாங்க. நம்ம வேண்டிக்கிறதற்கும் நம்ம நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவனா. உங்களுடைய நினைவுகள் கொஞ்சம் தான், சின்னதா தான் நீங்க ஆசைப்படுவீங்க. ஆனால் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவருடைய திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அவரிடத்துல அன்பு கூறுறீங்களா, உங்களுக்கு கட்டாயம்
உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் மாத்திரம்தான் நடக்கும். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிற நீங்க இப்போ 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா, 2 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கு 1 அதிகாரம் படிக்கிறீங்களா, 2 அதிகாரம் 3 அதிகாரம் 10 அதிகாரமா படிக்க ஆரம்பிங்க. நீங்க எவ்வளவு இன்னும் தேவனோடு நெருங்குறீங்களோ சகலம் உங்க வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, யோபு தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தாரு. தம் பிள்ளைங்கள் எங்கடா பாவம் செஞ்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவாரு, உடனே பலி செலுத்தவர்களை பரிசுத்தப்படுத்தி அப்படி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாய் வாழ்ந்தாரு. ஆனால் யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரே நாள்ல எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு மகனாய் மாறிடுறார். அவருடைய வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சு, ஆடு மாடுகள் எல்லா ஒட்டகங்கள் எல்லா கழுதைகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு, எல்லாம் கூட்டி கொண்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். வாழ்க்கையில பாருங்க, உச்சதலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எரிபந்த கொப்பளங்கள். அதன் மத்தியில யோசித்து கொண்டிருக்கலாம், நான் தேவனுக்கு பயந்து தானே வாழ்ந்தேன், நான் தேவனுக்கு பிரியமா தானே வாழ்ந்தேன், நான் தேவனுக்கு பரிசுத்தமா தானே வாழ்ந்தேன் அப்படி யோசித்து கொண்டிருக்கலாம். அப்படி யோசிக்கலங்க. அவர் சொல்றாரு, தேவனிடத்துல நன்மையை பெற்ற நானு தீமையை பெற வேண்டாமோ. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனிடத்துல அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதை நம்முடைய யோபு அறிந்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, அவர் சொந்த கண்களை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் தேவன் வருவாரு, ஒரு நாள் என்னை ஆசீர்வதிப்பாரு, ஒரு நாள் தேவன் என்னை உயர்த்துவார் என்பதை அவர் விசுவாசமாய் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரை அதிகமாய் தேடிக்கொண்டிருக்கிறீங்க, தேவன் மேல அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல, உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகல. அந்த பிரச்சனை இன்னும் அதிகரித்து தாங்க கொண்டிருக்கு. என் கணவருடைய குடிப்பழக்கம் இன்னும் மாறவே மாட்டேங்குதுங்க, இந்த பிள்ளைகள் இப்படியா பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமே உண்டாக மாட்டேங்குங்க, இந்த திருமண காரியம் நடக்க மாட்டேங்குதுங்க, நான் வேலைக்கு போற அந்த வேலைகள்ல ஒரு ஜெயத்தை பார்க்க முடியலங்கன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை கண்டு கண்டு சோர்ந்து போறீங்களா? தேவனிடத்துல அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் தேவ பிள்ளைகளே. ஆகவே சோர்ந்து போகாதீங்க. யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. நான் என்ன பண்ண, தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணமா இந்த பூமிக்கு வந்தேன், நிர்வாணமா அவருக்கு திரும்புவேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை பெரிதா எடுத்துக்கொள்ளாமல் அதை தேவ சமூகத்துல அதை விசுவாசமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த யோபு பாருங்க, தேவ சமூகத்துல தன்னை முழுமையாய் அர்ப்பணித்திருந்தால தேவன் ரெட்டிப்பா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கணுமா, உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொள்ளணுமா, நீங்கள் தேவ சமூகத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்பதை விசுவாசித்து அவரை இன்னும் அதிகமாய் தேட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நன்மை நடக்கலங்க, அற்புதங்கள் நடக்கலங்க, வேணாங்க, இனிமே நான் ஜெபிக்க மாட்டேங்க, இனிமே நான் சபைக்கு போக மாட்டேங்க, இனிமே நான் வேதத்தை வாசிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தேவனை விட்டு தூர போயிடாதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் இன்னும் அதிகமாய் நெருங்க கற்றுக்கொள்ளுங்கள். அதன் மத்தியில இன்னும் தேவனை தேட கற்றுக்கொள்ளுங்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் அதை சகித்து கொண்டார். ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில ஒரே நாள் 10 பிள்ளைங்களை இறந்து போயிட்டாங்க. நம்ம பிள்ளைக்கு ஒரு சின்ன அடிபட்டாலே நம்மளால தாங்க முடியாது, உடனே கத்துவோம். ஆனா பாருங்க, 10 பிள்ளைங்களை செத்து போயிட்டாங்க. நம்ம அட்லீஸ்ட் ஒரு பிள்ளை இறந்தாலும் சரி, ஓகே, ஒரு பிள்ளை போயிடுச்சு, மொத்தம் 9 பிள்ளை இருப்பாங்க சொல்லலாம். ஆனா 10 பிள்ளைங்களும் இறந்து போயிட்டாங்க. எவ்வளவு வேதனையோடு கூட இருப்பாங்க பாருங்க. அப்ப பாருங்க, அதன் மத்தியிலும் பாருங்க, யோபு தேவன் மேல நம்பிக்கை உள்ளவரா இருக்கிறார். கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆகவே தாங்க தேவனிடத்துல அன்பு கூறுகளுக்கு சகலமும் எப்படி இருக்குமா, நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கும். அவர்கள் பாடுகளுக்கு தங்களை உட்படுத்தினார்கள். உட்படுத்தின பிறகுதான் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். உங்களை கூட தேவன் ஆசீர்வதிக்கணுமா, நீங்கள் கூட என்ன பண்ணும், அவரிடத்துல அன்பு கூறக்கூடியவர்களாய் மாற வேண்டும். தேவன் கட்டாயம் உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் என்ன பண்ணுவாரு, செய்வார். அவர் நம்மை சிறுமைப்படுத்தினார்னா சும்மா கிடையாது, சிறுமைப்படுத்தினா அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாரா, ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். தேவனுடைய சமூகத்துல நீங்கள் இன்னும் என்ன பண்ணுங்க, தேவனோடு நெருங்கி தேவனோடு பழகி அவருடைய வழியில் நடங்கள். கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, உங்க நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நாளில் கூட ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே சோர்ந்து போன நிலைமையில நான் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில எந்த நன்மையும் நடக்கலைன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருப்பார்கள் என்று சொன்னால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொன்னது போல சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசிக்க கிருபை தருவீராக. கிருபையுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.